முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போது நாம் இதில் கண் திஷ்டியை நீக்கும் பூசணிக்காயை பற்றி அறிய இருக்கின்றோம். அமாவாசை திதிகளில் வீடு, கடை, அலுவலகங்களில் பூசணிக்காய் உடைப்பது வழக்கம். சினிமா ஷூட்டிங் முடியும் போது பூசணிக்காயை உடைப்பார்கள். எதற்காக பூசணிக்காயை உடைக்கிறார்கள் என்றால், இது கூட தெரியாதா, திஷ்டி கழிக்கத்தான் என்பீர்கள். சரிதான். ஆனால் அந்த பூசணிக்காய்க்குள் ஒரு உயிர், அதாவது ஒரு அசுரன் இருக்கின்ற கதை உங்களுக்கு தெரியுமா? தேவர்களை எப்பொழுதும் வம்புக்கு இழுத்து தொல்லைப்படுத்துவதே அசுரர்களின் அன்றாட வாடிக்கையாக இருந்தது. அவர்களில் குச்பாண்டன் என்ற ஒரு அசுரனும் ஒருவன். மற்ற அசுரர்களை விட தேவர்களுக்கு கூச்சுமாண்டன் பெரும் தலைவலியாக இருந்தான். ஒவ்வொரு நாளும் அல்லோல்படுத்தி வந்தான். இனியும் பொறுமையாக இருந்தால் தேவலோகமே அசுரலோகமாக மாறிவிடும் என்பதால் மகாவிஷ்ணுவிடம் சரண் புகுந்தனர் தேவர்கள். அவர்களின் நிலையை கண்டு ஆதரவு கரம் நீட்டினார் ஸ்ரீமத் நாராயணன். தேவர் படைக்கு தலைமை ஏற்று போர்க்களத்தில் நின்றார். எதிரே கூச்மாண்டன் காக்கும் தெய்வத்தால் தன்னை அழிக்க முடியுமோ என்று அகம்பாவத்தோடு கர்ஜித்தான் கூச்சுமாண்டன். பொறுமையை மறந்தவனாக மோதினான். மோதிய வேகத்தில் நெருப்பை தீண்டிய வண்டை போல் சுருண்டு விழுந்தான். தான் உயிர் பிரியும் போது இது நாள் வரை தான் செய்த கொடுமைகளும் தவறுகளும் பாவம் என உணர்ந்தான். உயிர் பிரியும் முன்பாக வரம் ஒன்றை கேட்டான் கூச்சுமாண்டன். என்ன வர வேண்டும் என்றார் ஸ்ரீமத் நாராயணன். அழியாத புகழ் வேண்டும் என்றான் கூச்சுமாண்டன். அழியாத புகழா? அதுவும் உனக்கா? பூலோக மக்களின் துன்பம் துயரமும் நீங்க உன்னை கல்யாண பூசணிக்காயாக படைக்கின்றேன். உன்னை தானமாக தந்தால் தந்தவன் துயரம் நீங்கும். நேத்திர தோஷங்கள் அகன்றோடும். அதிலும் அமாவாசை பித்ருக்களின் திதி போன்ற நாட்களில் பூசணிக்காயாக பிறந்த உன்னை தானம் செய்தால் கஷ்டங்களும் வியாதிகளும் விலகும். ஆனால் ஒன்று, உன்னை தானம் தந்தவனுக்கோ யோகம், ஆனால் பெற்றவனுக்கோ சகலமும் தோஷம் ஏற்படும் என்று அருளினார் ஸ்ரீமத் நாராயணன். அதனால் பூசணிக்காயை தானமாக சில பெறுவதே இல்லை. அதற்கு பதிலாக பூமி தாய்க்கே காணிக்கையாக செலுத்துகிறோம். பூமி தாய் பாரம் என்கின்ற சுமையை சுகமான சுமையாக நினைக்கவே நமது கஷ்டங்களையும் தானே ஏற்றுக்கொள்கின்றாள். இதில் இன்னொரு காரணமும் சொல்லப்படுகின்றது. முன்னொரு காலத்தில் மக்கள் வாழும் பகுதிகளில் துஷ்ட சக்திகள் அட்டகாசம் செய்து வந்தன. இதனால் மக்கள் பயந்து உயிர் பலியை தந்து வந்தார்கள். பிறகு கால மாற்றத்தால் உயிர் பலியை மக்கள் நிறுத்தி கொண்டு அதற்கு பதிலாக பூசணிக்காயில் நிறைய குங்குமத்தை தடவி உடைக்க ஆரம்பித்தார்கள். அமாவாசைகளில் அந்த துஷ்ட சக்திகள் நகர்வலம் வருவார்கள். அந்த சமயம் யாருடைய வீட்டின் முன்பாக பலி தரப்படவில்லையோ அந்த குடும்பத்தையே அவர்கள் தொல்லைப்படுத்துவார்கள். குங்குமத்தை தடவி வீட்டின் முன்பாக பூசணிக்காயை உடைக்கின்ற இல்லத்தை பார்த்து அந்த வீட்டிற்கு உரியவர் பலி தந்ததாக எண்ணி அந்த தீய சக்திகள் சென்று விடுவதாக ஒரு நம்பிக்கையும் உண்டு. அதே போல் பூசணிக்காயை இரண்டாக அறுத்து அதில் மஞ்சள் குங்குமத்தை தடவி வீட்டின் வாசலில் வைத்தால் துஷ்ட சக்திகள் அந்த இல்லத்திற்குள் வராது. மேலும் இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள். உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா. நன்றி, வணக்கம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம், வாஸ்து தகவல்களை அறிய பக்தி planet.com பாருங்கள்.